பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் எம்எல்ஏ சகோதரர் திரு நாகேந்திரன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வாரியத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கழக உடன்பிறப்புகளே மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, இந்திய ஜனநாயக கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, புரட்சி பாரதம் கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில முஸ்லீம் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை மற்றும் திரளாக வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, தொழிலாளர் நண்பர்களை, விவசாய தொழிலாளர்களை, வாக்காளர் பெருமக்களை, மகளிர் சேர்ந்த சகோதரிகளை, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி கலந்த வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணியின் சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலிக்கு அறிவிச்சவர் திரு தச்சை என் கணேஷ் ராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதேபோல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இசைக்கு சுப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதேபோல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய திரு எஸ் சயீது சுல்தான் சம்சுதீன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற இவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பீர் இரட்டைலைக்கு என்று கூறி, அதேபோல இன்றைய தினம் இங்கே நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற அறிவிச்சாளர் திரு இசைக்கு முத்து அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக அதிமுகவுக்கு 2 சின்னத்திலே வாக்களியுங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நபருக்கு குக்கர் சின்னத்திலே போட்டியிடுங்கள். அதேபோல பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க என்பாய் இருகரம் கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதே இடத்துலதான் எழுச்சி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கொட்டு மழையில் மக்கள் என்ற காட்சி என் கண் முன். அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் இதே இடத்தில் வந்து உங்களை சந்தித்தேன். மிக எழுச்சியோடு கொட்டும் மழையிலும் நனைந்தபடி நின்ற மக்களுக்கு என்னுடைய மகத்தான நன்றியை மீண்டும் பாதம் அணிந்து வணங்கி சமர்ப்பிக்கின்றேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்காக அரசு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுவதும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட ஆட்சி செய்து இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைந்தது. திமுக திரு கருணாநிதி குடும்பம் தான் தெரியும். திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக, திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல,
கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சியில் இருந்தாலும் கட்சியினுடைய தலைவரா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வர முடியும். அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும்னாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன் கூட இந்த அண்ணா திமுக கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். திமுக அப்படி எவராவது சொல்வதற்கு தில் இருக்குதா? திமுகவில் உழைக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. விசுவாசமா அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அண்ணா திமுகவிலே விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாக உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்கு நானே உதாரணம். எங்க வேற கட்சியில் வர முடியுமா? ஒரு விவசாயி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வர முடியுங்களா? அது அண்ணா திமுகவில் தான் வர முடியும். அதே போல ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வர முடியுமா? அது அண்ணா திமுகவில் தான் வர முடியும். ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயக முறைப்படி இன்றைக்கு செயல்படுகின்ற கட்சி. அதுபோல மக்கள் விருப்பப்படி ஆட்சிகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் அம்மா காலத்திலும் சரி, மக்கள் என்ன விரும்பினார்களோ அந்த விருப்பப்படி ஆட்சி புரிந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி புரிந்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அதுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, மீண்டும் ஒரு வாய்ப்பை அண்ணா திமுக கட்சிக்கு வழங்குங்கள் என்று இருவரும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியால தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு நன்றா தெரியும். 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும். அந்த 10 ஆண்டுல பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம், அண்ணா திமுக அரசாங்கம். அதுவும் குறிப்பா 2017 2021 வரை சிந்திச்சு பாருங்க. மாண்பு அம்மா அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தோம். அதையெல்லாம் தாண்டி கடுமையான வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். பிறகு தென் மாவட்டங்களில் புயல், அதனால தென் மாவட்டமே புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாய உடைமைகள் பாதிக்கப்பட்டது. அதையெல்லாம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷம் வீட்டில இருந்து வர முடிஞ்சதுங்களா? ஒரு ஆண்டு வர முடியல. அது காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அந்த வைரஸ் ஒருவருக்கு பரவிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். அது விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுக அரசு பாடுபட்டது. அந்த ஓராண்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று பெயர் பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அதே போல ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தை கூட விலைவாசி உயரலைங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? எதுவுமே வரல. விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து விட்டது. கட்டிப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தால. அதுக்கு காரணம் பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால இன்றைக்கு விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடிய
திறனை அதிமுக அரசு பெற்றிருந்தது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இதை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா மக்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில 75 ரூபாய்க்கு 1 கிலோ விக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில 45 ரூபாய். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில 30 ரூபாய், இன்னைக்கு 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது திமுக ஆட்சியில. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில 250, திமுக ஆட்சியில 500. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் விற்கிது, திமுக ஆட்சியில 120 ரூபாய்க்கு விற்கிது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், அதிமுக ஆட்சியில இன்னைக்கு 120 ரூபாய்க்கு விற்கிது. ஆக விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த அரசு கொண்டு வரல. குடும்ப ஆட்சி, குடும்பத்தில் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எப்படி கொள்ளையடிக்க வேண்டும், இதைத்தான் இந்த ஆட்சியாளர் எண்ணி எண்ணி 5 ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏழை மக்கள் பாதிப்பை பற்றி கவலைப்படாத அரசாங்கம், பொதுமக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை விநியோகம் செய்து விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒன்றையாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்ல. இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை நல்லா தெரியும், நல்லா சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில ஒரு மூட்டை சிமெண்ட் 240 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 340 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்னைக்கு 65,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 6,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2,000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 5,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 12 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, மரம் 200% ஏறி போச்சு. இனி திமுக ஆட்சியில் நிஜத்துல வீடு கட்டவே முடியாது. கனவுல நம்ம வீடு கட்டி மகிழலாம். நல்ல கனவு காண்கின்ற பொழுது அழகா வீடு கட்டி கனவு காங்கலாமா ஒழிய நிஜமாக வீடு கட்டுகின்ற ஆசை இருந்தா மக்கள் மறந்துட வேண்டியதான். இவ்வளவு விலை உயர்ந்தா இதை எப்படி மக்கள் இந்த பொருள் வாங்கி கட்டுமான தொழில் ஈடுபடுத்த முடியும்? கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சிட்டது. இதுலயே திமுக தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அத்தியாவசிய பட்டியல இந்த கட்டுமான பொருட்கள் விலையேறினா கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்கள் விலையேறினா அத்தியாவசிய பட்டியல் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் நான் அதை கேட்டேன். அப்பொழுது இந்த துறையுடைய அமைச்சர் சொன்னார், நாங்க இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு 5 வருஷமா அப்படியே காலம் கடத்திட்டார். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு ஒரு பக்கம். ஆனா இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடைபயணம் மேற்கொண்டிருக்கார். சுகாதாரத்துறை அமைச்சர் கூடவே போறார். அப்ப ஸ்டாலின் கேட்கிறாரு, அவருடைய மகன் நடிச்ச படம் எப்படி ஓடிட்டு இருக்குது, எப்படி வசூலாகுதுன்னு கேட்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று ஒரு முதலமைச்சர் கேட்டதா நல்ல திறமையான முதலமைச்சர் ஒத்துக்கலாம். ஆனா தன்னுடைய பையன் உதயநிதி அவர்கள் நடித்த படம் எப்படி ஓடுது, எப்படி வசூலாகுது, எல்லாத்திலையும் வசூல் தான் இருக்கிறார் இந்த முதலமைச்சர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அதுதான் தாரக மந்திரம். அதுதான் திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வருதோ, மக்களை பத்தி எல்முனை அளவிலும் ஞாபகம் அல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் எதை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர் தினந்தோறும் போட்டோ ஷூட்ல வருவார், கேமராமேன் நிற்பார், ஒரு அறிவிப்பு கொடுப்பார், தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வரும். அதோட முடிச்சு போச்சு. பல அறிவிப்பு நாட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த திரு ஸ்டாலின் அறிவிச்ச அறிவிப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஆகா மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆகா திரு ஸ்டாலின் அறிவிச்சிட்டாரு, அந்த திட்டம் நிறைவேறணும். அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். 52 குழு போட்டிருக்கார்.
ஒரு திட்டம் 2 திட்டம் அறிவிக்கல, 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு எல்லாம் முடங்கி கிடக்குது. நான் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் கேட்டேன், நீங்க அடிக்கடி திட்டத்தை அறிவிக்கிறீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி, மக்கள் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆகா, ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை அறிவிச்சிட்டாரு, நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக நன்மை கிடைக்கணும். ஆனா ஒரு குழு போட்டுறீங்க, குழு போட்ட பிறகு முடங்கி கிடக்குது. ஆக 52 குழு போட்டிருக்கீங்க, இந்த 52 குழுவுடைய நிலைமை என்ன? ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா ஒரு பதிலும் கிடையாது. எப்படிங்க? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ் செயலாளர் இருக்கிறாங்க. அப்படி ஐஏஎஸ் செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு செயலாளர் ஆக வேணும்னா 20 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிருக்கணும், அப்பதான் செயலாளர் அந்தஸ்து வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு திட்டத்தை அறிவிச்சு நீ ஒரு குழு போட்டு ஒரு தலைவர் போட்டா அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வேலை செய்வாரா? அந்த இது கூட வேண்டாம், நீங்களே புரிஞ்சுக்க. ஏங்க ஐஏஎஸ் ஆபீசர் செய்வாங்கன்னா அவன் சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறான், கையெழுத்து போடுறதுக்குள்ள ஏதாவது ஒரு குறி போட்டு சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தா திட்டம் நிறைவேறவே ஆகுது. ஆக அந்த ஐஏஎஸ் அதிகாரி வேலை வாங்க திறமை வேணும், அந்த திறமை இன்றைய முதலமைச்சருக்கு இல்ல. அதனாலதான் அடிக்கடி பொம்மை முதலமைச்சர் சொல்றேன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அங்க இருக்கின்ற பணியாளர்கிட்ட எப்படி வேலை வாங்க வேணும், அதனால போடுகின்ற திட்டம் முறையா போய் சேர வேண்டும். அப்படி செயல்பட்டா தான் தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்படும். ஆனா அந்த முதலமைச்சர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போடுவாரு, அப்படியே போயிட்டே இருப்பாரு. மக்களும் இந்த தொலைக்காட்சி ஊடக நம்பர் இருக்கிறாங்க, இவர்களை இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு உண்மை செய்தி வெளியே வராது, எவ்வளவு தப்பு நடந்தாலும் உண்மை செய்தி வெளியே வராது. உங்களுக்கு நல்லா தெரியும், நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சியா இருக்குது. தினந்தோறும் விளம்பரம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 கோடிக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. பத்திரிகைக்கு ஊடகத்துக்கும் நாள்தோறும் 4 கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுங்களா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுக்கு தேவையான சேவை செய்வதற்கு செலவு செய்யுங்க, போடுகின்ற திட்டத்துக்கு செலவு செய்யுங்க, வரவேற்கலாம். ஆனா வெற்றி விளம்பரத்திற்காக தினந்தோறும் 4 கோடி ரூபாய் செலவழித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். பிறகு அப்பாவுக்கு பேனா வைக்கிறார், எழுதாத பேனாவை எங்கு வச்சா என்ன, நடுக்கடல கொண்டு வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்களுடைய பணங்க, வரி பணம். நீங்க செலுத்துகின்ற வரி பணத்துல இவருடைய அப்பாவுக்கு நடுக்கடல போய் பேனா வைக்கிறார். ஏன்? திரு கருணாநிதியோட ட்ரஸ்ட் வச்சிருக்கிறார், 8000 கோடி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல எனக்கு கிடைத்த தகவல்படி 8000 கோடி இருக்குது. அந்த 8000 கோடியில் எடுத்து உங்க அப்பாவுக்கு என்ன ஒரு மலையே கட்டுங்களை யார் வேண்டாங்கிறா? யாரா தடுக்கிறாங்களா? இன்றைக்கு வருகின்ற வரிவாயிலிருந்து மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ண வரிவாயிலிருந்து நீங்க போய் எழுதாத பணம் நடுக்கடல்ல 82 கோடி செலவு பண்ணி வைக்கிறீங்க. சரி, பேனா வைங்க, நாங்க வேண்டாங்கள. ஏற்கனவே நினைவு மண்டம் கட்டினீங்க மெரினா பீச்சில், அங்கேயே ஒரு 2 கோடியில அந்த நினைவு மண்டலத்துக்கு முன்னாடி பேனா வச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்ல, அவரு நீங்க பேனா தான் வைக்கிறீங்களா முதலமைச்சர், நான் கார் பந்தயம் நடத்துறேங்கிறார். அது மகன், நாட்டுக்கு இது தேவையா? கார் பந்தயம் பல 100 கோடி ரூபாயில சென்னை மாநகராட்சியில கார் பந்தயம் நடத்துறாங்க. இப்படி மக்களுடைய வரிப்பணம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் வர வேணுங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் புரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்த சிறந்த ஆட்சி. எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுவார் திரு ஸ்டாலின், எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி, நிலையான கூட்டணி, ஒத்த கொள்கையுடைய கூட்டணின்னு. எங்க காங்கிரஸ் திமுக ஒரே கொள்கையாவும் இருக்குது, திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா, திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? எல்லாம் வெவ்வேறு கொள்கை தானே. சரி, ஒத்த கொள்கையா இருந்தா ஏன் அங்க போய் பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறீங்க? பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி, காங்கிரஸ் திமுக ஒன்னா நிக்குது, கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. அப்ப எங்க கொள்கை இருக்குது? இதெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய நாடகம். இன்னும் மக்கள் ஏமாற மாட்டாங்க ஸ்டாலின் அவர்களே. இந்த கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. இனி அண்ணா திமுக மக்கள் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி கட்சிகள் விழிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 10 வருஷம் திமுக ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை, மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் கொலை, திருட்டு, பாலியல் கூட நடக்காத நாளே இல்லை. அதை பத்தி எல்லாம் சட்டமன்றத்தில் வாய் திறப்பதே கிடையாது.
திமுக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக அரசாங்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. போன தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை விட இப்பொழுது குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெவ்வேறு மாதிரி பேட்டி கொடுக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நடக்கின்ற ஊழலுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு. திமுக அரசாங்கத்தில் நடைபெற்ற ஊழலுக்கும் கூட்டணி கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்தது. திமுக முகம் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, எத்தனை நாளைக்கு இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவீங்க? இன்னைக்கு கூட்டணி நம்பி தான் திமுக இருக்குது, மக்களை நம்பி இல்ல. திமுக கூட்டணி நம்பி இருக்குது, அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. நிறைய கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு சிந்திக்க தெரியாதவர்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயலாற்றக்கூடிய மக்கள். யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் சிந்தித்து எடை போட்டு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமையான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை ஏமாந்து விட்டார், மறுமுறையும் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்க. இப்ப நான் வரும்போது தேர்தல் அறிக்கையை படிச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின். நான் பார்த்தேன். அந்த தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகளை 4 ஒரு பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. அத்தனையும் பொய். டீசல் பெட்ரோல் விலை குறைச்சாங்களாங்க? கேஸ் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்களா? எல்லாமே பொய். அண்ணா திமுக அண்மையில் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்படி 4 பங்கு தான் நிறைவேற்றிருக்கீங்க. எஞ்சிய பகுதியே நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன நிறைவேற்ற போறீங்க? நிறைவேற்ற முடியுமா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். அப்படி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே. மக்கள் எப்படி நம்பி உங்களுடைய கூட்டணிக்கு உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? சிந்தித்து பாருங்க. இப்பொழுது 517 அறிவிப்பு வெளியிட்டார். அறிவிப்பு வெளியிடுறது என்ன பெரிய விஷயமா? அறிவிச்சிட்டார். எப்படியாவது மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணி போன தடவை ஏமாந்த மாதிரி இந்த முறையும் மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு திரு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. முடியுமா? முடியவே முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில ஊழல் நிறைந்த ஆட்சியா தான் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இல்லாத டிபார்ட்மெண்டே இல்ல. அண்மையில் அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இதன்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவே பண்ணல. அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், இன்னும் பதிவே செய்யல. எல்லாத்தோட மோசம்னா சென்னை நகரத்தில் இந்த டாய்லெட் கழிப்பறை பராமரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறாங்க. அதுல ஊழல். மிக இப்படி மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. டாய்லெட்ல கூட ஊழலுங்களா பராமரிப்புல? அது மட்டும் இல்ல, மதுரை மாநகராட்சியில் வருவாயில 200 கோடி ஊழல். யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சது. வேற எதிர்கட்சி சொல்லல, அவர்களே கண்டுபிடிச்சு அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டார். மேயருடைய கணவர் அவரை அரஸ்ட் பண்ணி சிறையில் இருந்து வெளியில் ஜாமீன்ல வந்துட்டார். 4 மண்டல குழுக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க.
அதுக்கு என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கேவலம்! இங்க திருநெல்வேலியில பங்கு பிரிப்பதுல கவுன்சிலுக்கும் மேயருக்கும் சண்டைன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. மேயர் கூட்டத்துக்கு வந்தா, மேயர் கூட்டுகின்ற கூட்டத்துக்கு வந்தா கவுன்சில் வரதில்ல, கவுன்சிலருக்கு வந்தா மேயர் வரதில்ல. எப்படி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியும்? எவ்வளவு மோசமா! இங்கதான் அப்படின்னா திண்டுக்கல்ல அங்க மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல், அங்க கோயம்புத்தூர்ல பிரச்சனை, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை. இப்படி மாநகராட்சி எல்லாம் எல்லாமே வரி வருவாயில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதை சட்ட நீதியாக கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிம வள கொள்ளை பட்டு ஜோரா நடக்குது. எங்க ஆட்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் வேலையாகல. அரசு அதிகாரிகளே தூண்டுதலா இருக்கிறாங்க, யாரையும் கண்டுக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமா கனிம விலை கொள்ளை நடைபெற்றிருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது கனிம விலை கொள்ளையை கண்டுபிடித்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கு. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானுங்க? தமிழகத்தில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இந்த கஞ்சா விற்பனையினால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுது. நான் பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்துங்க. இது மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும், மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்று பல முறை எச்சரிக்கை விடுத்த, பேட்டி தொலைக்காட்சியில் கொடுத்த, பத்திரிகையின் வாயிலா அறிக்கை கொடுத்த ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் இந்த போதை நடமாட்டத்தை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கப்படும். அப்படித்தான் நாங்கள் ஆட்சி புரிந்தோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வேதனைக்குரிய ஒரு விஷயம், 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். எவ்வளவு வேதனை! பெற்ற தாய்க்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பிள்ளைகளை எதற்கு அனுப்புறோம்? நல்ல கல்வி கிடைத்து, ஒழுக்கம் கிடைத்து, அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்று கல்வி கற்பதற்காக கல்விக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, இந்த கேடுகட்ட ஆட்சியில 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகிறான் சொன்னா இந்த ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய செல்வமே அதுதான். இன்றைக்கு நம்முடைய குழந்தை இன்றைக்கு எல்லாம் எப்படி எல்லாம் கனவு கண்டு வளர்க்கின்றோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு நம் கண் முன்னே சீரழிகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு உதாரணம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயக்குமார் என்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு மாவட்ட தலைவரே எரித்து கொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அது மட்டுமல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தால் நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 என்று சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார். அப்படி 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அதற்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையா பேசுறாங்கன்னா 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? ஆக சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். இன்றைக்கு போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி அடிக்கிறான். போதை ஆசாமிகள் காவலர்களை எதிரி அடிக்கிறான். இன்றைக்கு குற்றச்செயல் அதிகரிப்புக்கு காரணமே இந்த போதை ஆசாமிகள் தான். இந்த கஞ்சா போதையில் இருக்கின்றவர் என்ன செய்வது என்று அறியாம பெரிய தவறு செய்யறாங்க. நாங்குநேரியில் நினைக்கின்றேன் 2
இருசக்கர வாகனத்துல சாலையில் சென்றுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் நிற்குது, அங்க போய் வெட்டி இருவரை சாக்கிறாங்க. அவர் யாருன்னே சம்மதம் இல்லை. அப்படி அந்த போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல விளாத்தி குளத்துல 9ஆம் ஒரு பள்ளியில் படிக்கின்ற மாணவி பள்ளிக்கு போகிறாங்க. அங்க பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். அத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அங்க தொழில் வளம் பெருகும், அங்க மக்கள் நிம்மதியா வாழ முடியும். இந்த ஆட்சியிலே நிம்மதியாக மக்கள் வாழ முடியல. பெண்கள் நிம்மதியாக சாலையிலே நடமாட முடியாத ஒரு ஆட்சி தேவையா? இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. வீட்டு வரி 100% ஏற்றப்பட்டது. ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. இந்த 2 நாளைக்கு முந்தி மீண்டும் 6% உயர்வு. போன வருஷம் 6%, இந்த வருஷம் 6%. ஆக அதிமுக ஆட்சி இருந்ததை விட இப்பொழுது 112% வரி உயர்வு. வீட்டுக்கு, கடைக்கு 180% உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்வு. குடிநீர் வரி உயர்வு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டாங்க. எதையும் விட்டு வைக்கல. எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பல் வந்து விட்டது. இதை நாட்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மின் கட்டணம் 52% முதல் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% வரி அந்த கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. 52% முதல் கட்ட உயர்வு, ஒவ்வொரு ஆண்டு 5% உயர்வு, இப்ப 15% உயர்த்தி 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக் அவர் 6 மணிலிருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ். எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வரி மேல் வரி போடுறாங்க ஒரு பக்கம், இன்னைக்கு மின் கட்டணம் ஒரு பக்கம். ஆனா இப்படி மக்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்ற நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் அகற்ற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பெருமக்கள் நிறைந்த மாவட்டம். விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2016, 2021 2 தடவை பயிர் கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராம இருந்தாங்க. பல ஆண்டுகளா தூர் வாராம இருந்தாங்க. நான் ஒரு விவசாயி என்ற முறையில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏரி குளம் குட்டையெல்லாம் விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டு விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண்ண அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். திமுக ஆட்சியில் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்து குடிமராமத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினால ஏரி ஆழமாகுது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் நமக்கு தேவையான அளவு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த திட்டம். அதே போல தாமிரபரணி ஆற்றிலே தடுப்பணை கட்டுவதற்காக பல திட்டம் போட்டோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சி பிறகு தாமிரபரணி ஆற்றிலே உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவை நீரை கொடுக்கும். அதே போல மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு எப்பொழுது பம்பு செட்டை வேண்டாலும் இயக்கலாம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். இப்ப திமுக ஆட்சியில ஷிப்ட் முறையில் கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயம் செழிக்க மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதே போல தொழில்துறை சிறந்து விளங்குவதற்கு பல்வேறு நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதிமுக ஆட்சியில உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். முதற்கட்டமாக அம்மா அவர்கள் வந்து 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அதனால புதிய தொழில் தமிழகத்துக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வேலைவாய்ப்பு பெற்றாங்க. பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாசம்
தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனால் திமுக ஆட்சியில் இன்றைக்கு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 15 லட்சம் கோடி இன்றைக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதோட 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சு சொல்லுங்க. இங்க யாராவது திருநெல்வேலியில் வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் போய் ஏங்க 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு. ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தா உடனே தொழில் தொடங்க முடியாது. முதற்கட்ட பணி நிலம் வேணும். நிலத்தை எடுத்த பிறகு அனுமதி பெற வேணும். அனுமதி வாங்கின பிறகு அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்கணும். அதுக்கு பிறகு கட்டட அமைப்பை ஏற்படுத்தணும். பிறகுதான் தொழில் வரும். மெதுவா வழி விடுங்க, பசுமாடு போகட்டும். ஆக இன்றைக்கு தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் இளைஞர்களையும் பெற்றோர்களை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாராம். 15 லட்சம் கோடி தொழில் மட்டும் ஈர்த்துட்டாராம். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டான். எங்கேயோ வேலை கிடைச்சது? 35 லட்சம் பேர்னா கொஞ்சமா? மொத்தமே ஓட்டு உரிமையே 5 கோடியே 68 லட்சம் தான் நினைக்கிறேன். ஓட்டு உரிமையா அவ்வளவுதான் இருக்குது. ஆனா 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாராம். இதே 2021 சட்டமன்ற பொது தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசின் சார்பாக 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், அரசு சார்பாக 2 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சொல்றாரு 50,000 பேருக்கு தான் இதுவரை கொடுத்தது. பிறகு 44,000 பேர், 94,000 பேருக்கு தான் அந்த காலி பணிகள் நிரப்பப்பட்டிருக்குது. ஆனா பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம் பேர், பணி ஓய்வு பெற்றவங்க 5 வருஷத்துல 1 லட்சம் பேர், பணி நியமிக்கப்பட்டவர் 94,000. அப்படின்னா 5 லட்சம் பணி அப்படியே இருக்குது. இதுதான் திமுக இரட்டை நிலை. ஆக எதுவுமே செய்யல, அத்தனையும் பொய். முதலமைச்சர் பேசுவது பூராமே பொய். மக்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஏங்க 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதான். பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கார். எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுவான்னு நினைக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள். எது உண்மை எது பொய் என்று அதை பிரித்து பார்க்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இப்ப அறிவிப்பு வெளியிட்டே இருக்கிறார். நாங்க திராவிட அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏன்னா விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதையெல்லாம் சரி செய்வதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் சொன்னோம். இப்போ உடனே ஸ்டாலின் என்கிறாரு, ஒரு கூப்பன் கொடுக்கிறேன், நீங்க அந்த பொருள் போய் வாங்கிக்கலாம், நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். அது கமிஷன், அது கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்றாரு. அது இன்ன பிராண்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. டோக்கன் கொடுக்குறாங்களாம். அந்த டோக்கன் யார் கொடுப்பா? திமுக காரன் கொடுப்பான். அது கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். நாங்க அப்படி இல்ல, அவரவர்கள் வங்கி கணக்கில் டைரக்டா 10,000 ரூபாய் போய் சேரும். உரிமை தொகைங்கிறார். நாங்களும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அறிவிச்சோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1,500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று அன்றைக்கே அறிவிச்சோம். ஆனா வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு நழுவு விட்டுவிட்டோம். நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல, பிரதான எதிர்க்கட்சியாக தான் வந்தது. அப்பொழுது தெரிவிச்சோம். இப்போ இன்றைக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம். அதுதான் இப்ப ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இப்ப வரும்போது தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு 2,000 ரூபாய் கொடுக்கணும். அதே மீனவர்களுக்கு 8,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்காங்க. மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கப்படும், 12,000 ரூபாய் வழங்கப்படும் நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதுதான் அவரு அறிவிச்சிருக்காரு. அதே போல நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, அதே தான் நாங்க சொன்னதுதான் அவரும் அறிவிச்சிருக்கார். அதுவரை முதியோர்களுக்கு உதவித்தொகை நாங்க அறிவிச்ச 2,000 வரைக்கும் அதையும் அறிவிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய பெண்கள் பணிக்கு செல்வதற்கும் பணி முடிந்து வீடு திரும்புவதற்கும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் போதும் பொங்கல் தொகுப்போடு 1,000 ரூபாய்
பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திற்கும் 3 சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். படித்த இளைஞர்கள் பட்ட படிப்பா இருந்தா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு வேலை கிடைக்காம இருந்து அந்த நபர்களுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். +2 வரை படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட ஒவ்வொரு தீபாவளி என்றும் தம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு பட்டு புடவை வழங்கப்படும். அதோட மீனவர்கள் அந்த மீன்பிடிக்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கும் போது கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். 25 நிவாரணம் வழங்கப்படும். இப்ப இது மாதிரி நகரத்தில் நடபாதை கடை வச்சிருக்கிறாங்க. அந்த நடபாதை கடையில் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருந்தா அவர்களுக்கு தள்ளுபடி. மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருந்தா முழுமையாக கடன் தள்ளுபடி. ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணமா பயணம் செய்யறாங்க. இனிமேல் ஆண்களும் கட்டணமா பயணம் செய்யலாம். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல நகரத்தில் வசிக்கின்ற மக்கள் சரி, கிராமத்தில் வசிக்கின்ற மக்களும் சரி, வீடு இல்லாத ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு அரசாங்கம் கட்டித்தரப்படும். இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதேபோல மீனவர்கள் 65 வயது நிரம்பி அப்படி இருக்கின்ற மீனவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மீனவர் நல வாரியம் மூலமாக 2,500 ரூபாய் மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும். மீனவர்களுக்கு கட்டிட தொழிலாளிகள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது அவர்கள் தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கப்படும். இன்னும் பல அறிவிப்புகள் அதிமுக சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டாந்தோம். நிறைய இந்த மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். அதே போல நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், அற்புதமான சாலைகளை கொடுத்திருக்கிறோம், பல தடுப்பணைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். எல்லாம் அதிமுக ஆட்சியில் தான் இவ்வளவு செஞ்சோம். அதையெல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி வர நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய 3 தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி, அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அவரோடு துணை நின்ற கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகின்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து, மக்களை காப்போம் தமிழகத்தை, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை, மக்களை தமிழகத்தை, மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழப்பா